ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க்ஸ் கொஸ்டின் 15 பார்க்க போகிறோம். ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க. கரும்பலகை அப்படின்னாலே எந்த ஷேப்பில் இருக்கும்? செவ்வக ஷேப்பில் இருக்கும். அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 × L + B. செவ்வகத்தின் சுற்றளவு நம்ம கொடுத்துட்டாங்க 6 மீட்டர் ஈக்குவல் டு 6 மீட்டர். 2 × L நமக்கு தெரியாது, L அப்படியே வச்சுக்கணும். B அகலம் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ B இருக்க இடத்துல 1 ஈக்குவல் டு 6. 2 இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகையில் வகுத்தலில் போகும். அப்போ L + 1 ஈக்குவல் டு 6 இஸ் டிவைடட் பை 2. 4 × 2 2 6. L + 1 ஈக்குவல் டு 3. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. L + 1 ஈக்குவல் டு 3. நமக்கு தேவை L வேல்யூ தான். அப்போ L ஈக்குவல் டு 3. இந்த ப்ளஸ் வேல்யூ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகையில் மைனஸ் ஆகும். 3 - 1 ஈக்குவல் டு 2. அப்போ ஆன்சர் L நீளம் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். கொஸ்டின் நம்பர் 16. 8 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. நமக்கு a ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 4 × a இருக்க இடத்துல 8 போடணும். 4 × 8 2 × 16 3 × 24 4 × 32. அப்போது சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்டு. a நமக்கு 8ன்னு தெரியும். அப்போது 8 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 8 × 8 ஈக்குவல் டு 8 8 பெருக்குனா 64. அப்போது சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சம்மில் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இது 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். பரப்பளவை எப்போவுமே ஸ்கொயர் வேல்யூவில் தான் எழுதணும்.